வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ட்ரேடிங் எக்ஸிக்யூட்டிவ். இந்த வீடியோவில் இன்னைக்கான மார்க்கெட் எப்படி இருந்தது, இன்னைக்கான மார்க்கெட்டில் நம்ம என்னென்ன ட்ரேட் எடுத்தோம் அண்ட் நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத ரொம்பவே டீட்டெயில்டாக பார்த்துடலாம். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோவில் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஸ்டாக் மார்க்கெட் பற்றின முக்கியமாக ட்ரேடிங் பற்றின A to Z எல்லா விஷயங்களையுமே நம்ம அப்லோட் பண்ணிருக்கோங்க. எஜுகேஷனல் வீடியோஸாக டெய்லியும் மார்க்கெட் அனாலிசிஸ் ப்ரெடிக்ஷன் வீடியோஸும் வீக்லி ஒன்ஸ் புதிய புதிய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸும் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அண்ட் என்னோட வாய்ஸை கேட்டிங்க அப்படின்னாலே நம்மளோட சேனலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கான மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா சின்னதாக ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சுங்க. கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு 10 மினிட்ஸ்லேயே அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருந்துச்சு. கீழே வந்துச்சு, மேலே போணுச்சு, திருப்பி கீழே வந்துச்சு, மேலே போணுச்சு, திருப்பி கீழே வந்துச்சு, மேலே போணுச்சு. அப்படியே வந்து நல்ல ஒரு ஃபால். அதுக்கப்புறம் ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருந்துட்டு மார்க்கெட் முடிகிறப்ப ஃப்ளாட்டாக வந்து முடிஞ்சிருக்கு. எங்கே ஓப்பன் ஆனதோ அதை விட கொஞ்சம் கீழே வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் வச்சிருக்கு. ஆனால் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நேற்றைய மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணுறப்ப இன்னைக்கு வந்து பாசிட்டிவாக தான் க்ளோஸ் வச்சிருக்கு நிஃப்டி. அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்டில் நம்ம எங்கெங்கே ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா மொத்தம் 3 ட்ரேட் எடுத்தோம் நிஃப்டியில். ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து நம்ம எக்ஸாக்டாக அப்சைடு எடுத்தோம். இந்த கேண்டில் வந்து நம்ம அப்சைடு எடுத்தோம். ட்ரேடு எடுத்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் ஆகி 123 வரைக்குமே போணுச்சு. அதுக்கப்புறம் அகைன் கீழே வந்துருச்சு. நெக்ஸ்ட் எக்ஸாக்டாக இந்த கேண்டில்ல ஒரு டவுன் சைட் ட்ரேட் எடுத்திருந்தோம். டவுன் சைட் ட்ரேட் எடுத்துட்டு 10 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சதையுமே இந்த கேண்டில்ல நம்ம 95க்கு தள்ளி வச்சிருந்தோம். எக்ஸாக்டாக 110 ருபீஸில் என்ட்ரி எடுத்திருந்தோம். 100 ருபீஸ் ஸ்டாப் லாஸ். அண்ட் எல்லாரும் 95க்கு தள்ளி வைங்க அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அகைன் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகி நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணிருச்சு. ஸோ அந்த இடத்துல நமக்கு 15 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனிச்சு. அகைன் இந்த கேண்டில்ல நம்ம மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டேன், எல்லாருமே ரெடியாக இருங்க ரீஎன்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். எக்ஸாக்டாக நம்ம இந்த கேண்டிலில் வந்து ரீஎன்ட்ரியுமே எடுத்துட்டோம். என்னோட எக்ஸ்பெக்டட் டார்கெட் வந்து 150க்கு மேலே வரைக்கும் போகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். என்ட்ரி எடுக்காதவங்களும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல ரீச் பண்ணுறப்ப 178 வரைக்குமே போணுச்சு. வேறு லெவலில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஒரு 13 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணோம். அதுக்கப்புறம் செகண்ட் ட்ரேடில் ஒரு 15 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனிச்சு. தேர்ட் ட்ரேடில் எல்லாத்தையுமே நம்ம ரிகவர் பண்ணிவிட்டு சூப்பரான ப்ராஃபிட்டில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோங்க. அண்ட் ஸ்டாக்கில் எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்கல, நமக்கு என்ட்ரி கிடைக்கல. அண்ட் நான் எடுக்கிற ட்ரேட்ஸ் எல்லாமே நீங்களும் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் லைவ் மார்க்கெட்டில் அப்டேட்ஸ், கைடன்ஸ், சப்போர்ட் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோங்க. நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் என்னென்னலாம் ட்ரேட் எடுக்கிறேனோ நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு தான் எடுப்பேன். அண்ட் நீங்கள் நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம கோர்ஸ் டீட்டெயில்ஸ், என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸை கேட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஐடியா கிடைக்கும் நம்ம கோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து நம்ம சேனலோட மெயின் பேஜில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னைக்கான மார்க்கெட் எதனால் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் கீழே வந்துட்டு முடிகிறப்ப ஃப்ளாட்டாக வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. என்ன நல்லா நடந்துச்சு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி 50யோட டாப் கெய்னர்ஸ் யார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். டிஎம்பிவி, ஈச்சர் மோட்டார்ஸ், பெல், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், மேக்ஸ் ஹெல்த், சன்ஃபார்மா, அதானி போர்ட்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்லா மேலே வந்திருந்தாங்க. டாப் லூசர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரெண்ட், கோல் இண்டியா, எட்டர்னல், டாடா கன்சியூமர், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே கீழே வந்திருந்தாங்க. அதிகமாக ஃபால் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா ஹெவி வெயிட்டேஜான ஸ்டாக்ல ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் டாடா கன்சியூமர் நல்லாவே ஃபால் ஆயிருக்காங்க. அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃபால் ஆனதுனால பேங்க் நிஃப்டியுமே வந்து நல்லாவே வந்து ஃபால் ஆனிச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கான மார்க்கெட்டில் நமக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப வாலட்டைலாக தான் இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும், மேலேருந்து கீழே வந்துச்சு, திருப்பி மேலே போணுச்சு, திருப்பி கீழே வந்துச்சு, திருப்பி மேலே போணுச்சு, திருப்பி கீழே வந்துச்சு, திருப்பி மேலே போயிட்டு கீழே வந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப வாலட்டைலாக தான் இருந்துச்சு இன்றைக்கான மார்க்கெட்டு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஹெவி வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் ரிலையன்ஸ், பாரத் ஏர்டெல், எஸ்பிஐ பேங்க் இந்த ஸ்டாக் எல்லாமே நேற்று வந்து அதிகமான செல்லிங் ப்ரெஷரில் இருந்துச்சு. இன்றைக்கான மார்க்கெட்டில் அதெல்லாமே மைல்டான பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் நிஃப்டி வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக வந்து க்ளோஸ் வச்சிருக்கு, எந்த ஒரு லாஸுமே இல்லாமல்.
அண்ட் அதுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸோட சென்டிமெண்ட் தான். அது எதை பற்றினா குளோபல் கியூஸை பற்றி தான். லைக் யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் நடுவில் அந்த வார் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது எல்லாமே நியூக்ளியர் டாக் வரைக்குமே போயிட்டு இருக்கு. ஸோ எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இது வந்து ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிகிட்டே தான் இருக்குது. இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு பயத்தோட தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம மார்க்கெட் மேலே போகாமல் அப்படியே வந்து இதே இடத்துல கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. எப்போ இந்த வார் பிரச்சனை முடியுதோ, ஒன்று சுமூகமாக முடியணும், அப்படி இல்லைனா வார் நடக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம மார்க்கெட் வந்து வயலண்ட்டாக ரியாக்ட் பண்ணும். அது வரைக்குமே இந்த மாதிரி ஒரு கன்சாலிடேட்டட் மார்க்கெட்டாக தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் ஏற்பட்டதுக்கான ரீசன் வந்து கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான். ஸோ அதனால தான் இந்த இடத்துல மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் மெயினான ரீசன்ஸ் நம்ம மார்க்கெட் இப்படி ரியாக்ட் ஆகிறதுக்கு. ஃபார்மா, ஹெல்த் கேர் இந்த 2 செக்டாருமே 1% மேலே பாசிட்டிவில் வந்துருந்துச்சு. அண்ட் பிஎஸ்சி பேங்க் செக்டார் 1% மேலே பாசிட்டிவில் வந்துருந்துச்சு. அண்ட் நேத்திய மார்க்கெட்டில் பிஎஸ்சி பேங்க் செக்டார் ஃபால் ஆயிருந்துச்சு, எஸ்பிஐ பேங்க் ஃபால் ஆனதுனால. அண்டு அதுக்கப்புறம் நிஃப்டி மீடியா வந்து ஸ்லைட்டாக ஃபால் ஆயிருந்துச்சு, எஃப்எம்சிஜி ஸ்லைட்டாக ஃபால் ஆயிருந்துச்சு, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லைட்டாக ஃபால் ஆயிருந்துச்சு. இன்றைக்கான மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃப்ளாட்டாக இருந்துச்சு. எந்த ஒரு அதிகமான பையிங்கோ இல்லை, அதிகமான செல்லிங்குமே இல்லை, ஃப்ளாட்டாக இருந்துச்சு. அண்ட் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா 1:1. ஒரு ஸ்டாக் மேலே போன இடத்துல ஒரு ஸ்டாக் வந்து ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான மார்க்கெட்டில் நடந்த முக்கியமான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மிட் கேப் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கான மார்க்கெட்டில். அண்டு ஸ்மால் கேப் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லைட்டாக வந்து ஃபாலோ ஆயிருக்கு. அண்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாட்டாக க்ளோஸ் வச்சிருக்கு. நேத்திய மார்க்கெட்டில் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே மேலே வந்துருந்துச்சு. ஆனால் இன்றைக்கான மார்க்கெட்டில் ஃப்ளாட்டாக க்ளோஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இன்ஸ்டியூஷன்ஸோட டேட்டா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை மார்க் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு லெவலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவலுங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடம் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள் சப்போர்ட் எடுத்திருக்கு, திருப்பி ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. இந்த லெவலுக்கு கீழே பிரேக் பண்ணதுமே அடுத்தடுத்த லெவலுக்குமே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெவலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவலுங்க. மறக்காமல் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸை காட்டுறேன். இது பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ், இதையுமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்ஸ்டியூஷன்ஸோட ஆக்டிவிட்டிஸ் பார்த்துடலாம். எஃப்ஐஸ் நேத்திய மார்க்கெட்டில் 2991 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் பார்த்தோம் அப்படின்னா 5118 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. 2 பேருமே வந்து நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம மார்க்கெட் நேற்று வந்து நல்லாவே ஃபால் ஆயிருக்கு. நான் வந்து சொல்லியிருந்தேன் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு இமீடியட்டாக வந்து திருப்பி பைபேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து இருக்குது. இல்லைனா நம்ம மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு ஃபால் ஆகாது. ஸோ அண்ட் இன்றைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அதே தான் நடந்திருக்கணும். இன்னும் டேட்டா வரல, டேட்டா வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் யார் எவ்வளோ பை அண்ட் செல் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணி நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு கால் ஆப்ஷன் சைடு தான் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருந்துச்சு. நேத்திய மார்க்கெட்லேயுமே கால் ஆப்ஷன் சைடு தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து மார்க்கெட் கீழே போகும் அப்படிங்கிறது தான் அதிகமாக பார்க்குறாங்க. மேலே போகும் அப்படின்னு பார்க்குறத விட கீழே போகும் அப்படிங்கிறத அதிகமாக பார்க்குறாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வந்து கால் ஆப்ஷனை ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு 25,000 தான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. அதுக்கு முன்னாடி 25,500, 25,400. நாளைக்கான மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த 25,500 வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒருவேளை கேப் டவுனில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா 25,500 ஒரு ரெசிஸ்டன்ஸுமே எடுக்கும். அண்ட் நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டேங்க. மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டிங் மொமெண்டம் கொடுக்கலாம். அதோட ஜோன் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நெக்ஸ்ட் சொல்கிறேன். மேலே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு 100 பாயிண்ட்ஸுக்குமே ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 25,600, 700, 800 இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்லையுமே நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆயிருக்கு. அண்ட் லெவல்ஸை நான் சொல்கிறேன். அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து எப்படி போகலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். எக்ஸாக்டாக 25,493 இருந்து 25,486 இந்த லெவலை மேலே பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் வந்து மேலே போகும். இந்த லெவலுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் கீழே போகும். இந்த ஜோனுக்கு மேலே கேண்டில்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போகும். இந்த ஜோனுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். ஃபால் ஆனிச்சு அப்படின்னா இன்னைக்கான டே லோ வரைக்குமே நாளைக்கு மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி மேலே போணுச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் இன்னைக்கான டே ஹை வரைக்கும் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நாளைக்கான மார்க்கெட்டோட ட்ரேட் பிளான். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ கீழே இருந்து மேலே போணுச்சு அப்படின்னாலும் மேலே பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம அப் சைடு என்ட்ரி எடுக்கலாம். இல்லை மேலேருந்து கீழே பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா டவுன் சைடு என்ட்ரி எடுக்கலாம். இதுதான் வந்து முக்கியமான லெவல்ஸ். மறக்காமல் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமாக எந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலும் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. மீண்டும் இன்னொரு அற்புதமான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.